குர்திஸ்தான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றார்களா? இவை தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய அறிவிப்புகளும் ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச தாக்குதல்களும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டு வரும் பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு மும்முரமாக தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வரக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் இவை தொடர்பான அறிவிப்புகளும் சவுதி அரேபியா முன்வைக்கப் போகும் புதிய முன்மொழிவும் ஈரான் தொடர்பாக சவுதி அரேபியா முன்வைக்கப் போகும் புதிய முன்மொழிவும் இவற்றை நிராகரிக்கப் போகும் ஈரானிய தலைமைகளும் இவை தொடர்பான முக்கியமான தகவல்களும் குவைட்டிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை அழிப்பதற்கு களமிறக்கப்பட்டிருந்த ஈரானினுடைய 2 விமானிகள் தொடர்பாகவும் இவை தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காணொளிகளும் அதிர்ச்சியூட்டும் சுவாரஸ்யமான சம்பவங்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய வீரியமான தாக்குதல்களும் காசாவிலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய உச்சக்கட்ட படுகொலை தாக்குதல்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹமாஸினுடைய இராணுவ தலைமை அதிகாரியும் நேற்று மாலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. வடக்கு காசாவினுடைய மத்திய நகரமான காசா நகர் பிரதேசத்தை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. காசாவிலே ஹமாஸினுடைய இராணுவ தலைமை அதிகாரியாக செயற்படக்கூடிய இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்களை இலக்கு வைத்து இந்த படுகொலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலிலே நாங்கள் ஹமாஸினுடைய இராணுவ தலைமை அதிகாரியான இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்களை படுகொலை செய்து விட்டோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்தது. மேலும் இன்று காலையில் அவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதனை ஹமாஸினுடைய தலைமைகளும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அல் கஸாம் படைப்பிரிவினர் தனியான அறிக்கை ஒன்றின் மூலமாக இதனை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். 2024ஆம் ஆண்டு முகமது தெய்ஃப் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு அல் கஸாம் படைப்பிரிவினுடைய இராணுவ தலைமை அதிகாரியாக இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்களே செயற்பட்டார். பின்பு யஹ்யா சின்வர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு முகமது சின்வர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு காசாவின் களத்திற்கான ஹமாஸினுடைய தலைவராக இஸ்ஸதீன் ஹத்தாத் அவர்கள் செயற்பட்டார். இப்படியான நிலைமையிலே நேற்றைய தினம் அவரை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு அவரை படுகொலை செய்துள்ளது. இன்று மாலை அவருடைய இறுதி ஊர்வலங்களும் நடைபெற்றிருந்தன. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளையும் அவருடைய இறுதி ஊர்வலம் தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். கடந்த வாரம் ஹமாஸினுடைய தலைவர்கள் எகிப்திலே பேச்சுவார்த்தைக்காக களமிறங்கி இருந்தார்கள். காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான முன்மொழிவு தொடர்பான கலந்துரையாடல்களையே எகிப்தி அடிமைகள் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து ஹமாஸினுடைய அரசியல் தலைமைகள் மிக முக்கியமான தகவல்களை காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய தலைமைகளுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே இந்த வாரம் காசாவின் களத்தில் இஸ்ஸதீன் ஹத்தாத் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அதாவது அடிமை மத்தியஸ்தர்களை பயன்படுத்தி பேச்சுவார்த்தைகளுக்காக களமிறங்கியிருந்த ஹமாஸின் தலைமைகளை வேவு பார்த்து இதன் மூலமாக கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உளவு தகவல்களை பயன்படுத்திய இந்த படுகொலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சில பலஸ்தீனிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை, நாங்கள் ஒரு பொழுதும் நிராயுதபாணியாக்குவதற்கான சம்மதத்தினை வழங்கப் போவதில்லை என ஹமாஸினுடைய தலைவர்கள் அறிவித்ததற்கு பின்பு இவ்வாறு இந்த படுகொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது அடிமை மத்தியஸ்தர்கள் மீதான சந்தேகத்தையும் அதிகரித்துள்ளது. மேலும் இந்த படுகொலை தாக்குதல்கள் யுத்த நிறுத்த மீறலாகும். இவை தொடர்பாகவும் அடிமை மத்தியஸ்தர்கள் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. அதே நேரம் ஹமாஸினுடைய தலைவர்களை படுகொலை செய்தாலும் காசாவின் களத்திலே ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியாது. பலஸ்தீனிய மக்களை, பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்க முடியாது. இதுதான் களத்தினுடைய உண்மையான யதார்த்தமாக இருக்கின்றது. அத்தோடு காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வடக்கு காசாவில் மாத்திரம் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று கான் யூனிஸ் மற்றும் மத்திய காசா பிரதேசத்திலே 5க்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இஸ்ஸதீன் ஹத்தாத் அவர்களை படுகொலை செய்வதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்த வான்வழி தாக்குதலில் மாத்திரம் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் உட்பட 20க்கும் அதிகமானோர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றனர். மேலும் இன்று மாலையும் வடக்கு காசாவினுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து குறிப்பாக மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை விரிவாக்கும் நோக்கத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன்.
அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்குவிர் ஊடக சந்திப்பொன்றை நிகழ்த்தி இவ்வாறு தெரிவித்தார். தலைமுறையாக யூதர்களுக்கு எதிரிகள் மாறிக்கொண்டே வந்துள்ளார்கள். ரோமானியர்களை போன்றும் நாசிக்களை போன்றுமே தற்போது இஸ்ரேலிய யூதர்களுக்கு ஹமாஸும் ஈரானும் மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கின்றார்கள். அனைவரும் எங்களை அழிப்பதற்காகவே அனைத்து கொடூரங்களையும் யூதர்களுக்கு எதிராக மேற்கொண்டுள்ளார்கள். தற்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேவை காசாவில் இருக்கக்கூடிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதுதான். காசாவில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் முழுமையாக வெளியேற்றியதற்கு பின்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் முழுமையாக வெளியேற்றிவிட வேண்டும். மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் முழுமையாக வெளியேற்றிவிட வேண்டும். இவ்வாறு இவர்களை வெளியேற்றுவதற்கான திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக வகுத்துவிட்டோம். நாங்கள் எதிரிகளை கண்டு அஞ்சக்கூடாது, அச்சுறுத்தல்களை கண்டு அஞ்சக்கூடாது. அனைவரையும் நாங்கள் முழுமையாக அழித்து விட வேண்டும். நாம் தற்போது தெய்வீக உதவியின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றோம். இன்னும் பல மாற்றங்களை நாங்கள் உருவாக்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய இறுதிப் போரை நோக்கியே நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இறுதிப் போரில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். யூதர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைவர்களையும் நாங்கள் முழுமையாக அழித்து விடுவோம். இதனால் தற்போது நாங்கள் நிற்காமல் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும். இஸ்ரேலினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும். காசா, லெபனான் மற்றும் யூதா சமாரியா பிரதேசங்களிலேயே நாங்கள் நின்றுவிடப் போவதில்லை. இதை தாண்டி நாங்கள் பல விரிவாக்கங்களை மேற்கொள்ளப் போகின்றோம். இதுவே எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாகவும் இருக்கப் போகின்றது. இதற்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்குவிர் தெரிவித்துள்ளார். அத்தோடு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கொடூரங்களும் அட்டூழியங்களும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. ஜெருசலம் பிரதேசத்தை சுற்றியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்களையும் சொத்துக்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கொள்ளையடித்து வருகின்றது. இதற்கமைவாக கடந்த 3 வருட போரிலே ஜெருசலத்தையும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் பிரிப்பதற்காக பல பகுதிகளையும் கைப்பற்றிவிட்டது. முன்னைய காணொளிகளில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். தற்போது அல்-அக்ஸா மசூதி கர்ஹாமில் இருக்கக்கூடிய கிழக்கு பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான வேலை திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக அல்-அக்ஸா மசூதிக்கு கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வீடுகளையும் சொத்துக்களையும் இடித்து தரைமட்டமாக்குவதற்கான வேலை திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்து விட்டது. குறித்த வரைபடத்திலே மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்-அக்ஸா மசூதி கர்ஹாமில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடியேற்ற பகுதிகளை தற்போது முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளது. மேலும் இதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தரைமட்டமாக்கவில்லை. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களே தங்களுடைய வீடுகளையும் சொத்துக்களையும் இடித்து தரைமட்டமாக்கியுள்ளார்கள். அதாவது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகளை நீங்கள் இடித்து தரைமட்டமாக்காவிட்டால் நாங்கள் உங்களுக்கு எதிராக சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இதற்கான மிகப்பெரிய அபராதங்களையும் நீங்கள் செலுத்த வேண்டி ஏற்படும். இந்த அபராதங்களை உங்களால் செலுத்த முடியாவிட்டால் நாங்கள் உங்களை கைது செய்து சிறையில் அடைத்து மரண தண்டனை வழங்குவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எச்சரிக்கைகளை வெளியிட்டது. இதனால் தற்போது குறித்த வரைபடத்திலே மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் தங்களுடைய கைகளினாலேயே அவர்களுடைய வீடுகளையும் சொத்துக்களையும் தரைமட்டமாக்கியுள்ளார்கள். மேலும் இவ்வாறு பலஸ்தீனிய மக்கள் மனமுடைந்து அழுது கொண்டு தங்களுடைய வீடுகளை தங்களுடைய கைகளாலேயே இடிக்கக்கூடிய காணொளிகளும் வெளியாகி இருந்தன. மனவேதனையையும் கவலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய காணொளிகளாகவே இவை அமைந்துள்ளன. தங்களுடைய சொந்த வீட்டையும் சொந்த நிலத்தையும் தங்களுடைய கைகளால் இடித்து தரைமட்டமாக்கும் போது ஏற்படக்கூடிய வலியினை உண்மையில் யாராலும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இதே போன்றுதான் தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். மேலும் இப்படியான சூழ்நிலையில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 30 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களும் இன்திஃபாதா போராட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும். ஹமாஸும் இதற்காகத்தான் தொடர்ச்சியாக அழைப்பு விடுத்து வருகின்றது. இருப்பினும் கைகூலி அப்பாஸும் அவர்களுடைய ஃபதா அமைப்பும் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளையும் வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றன. அடுத்து நெட்டன்யாகுவுக்கு பொது மன்னிப்பு வழங்க முடியாது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஜனாதிபதி உறுதியான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். இப்படியான நிலைமையில் நேற்றைக்கு முன்தினம் நெட்டன்யாகுவின் ஊழல் வழக்குகளை விசாரணை செய்த முக்கியமான நீதிபதி விபத்திலே உயிரிழந்துள்ளார். மேலும் இவருடைய மரணம் விபத்தாகவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் உண்மையில் விபத்தில் மரணம் அடையவில்லை. அவரை திட்டமிட்டு படுகொலை செய்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பல ஊடகங்களும் ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். நெட்டன்யாகுவின் ஊழல் வழக்குகள் பலவீனப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் நெட்டன்யாகுவுக்கு எதிரான தீர்ப்புகள் வழங்கப்படக்கூடாது என்பதற்காகவும் குறித்த ஊழல் வழக்கை விசாரித்த நீதிபதியையே படுகொலை செய்துவிட்டார்கள்.
அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 33 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இன்றைய தினம் தற்போது வரை 17 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 50 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தோடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பகுதிகளை இலக்கு வைத்து கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய 7 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. 2 புல்டோசர் வண்டிகள், 4 ஜீப் வண்டிகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 5 பிரதேசங்கள் ட்ரோன் தாக்குதல்களினால் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களில் குறைந்தது 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதே போன்று தெற்கு லெபனானின் தைபா, தேர் சிரியன் மற்றும் ஐட்டா அல்ஷா பிரதேசங்களிலே குறித்த பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய கட்டிடங்களுக்குள் பொறிகளை வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக அளித்துள்ளார்கள். பொறி வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்திருந்த மீட்பு படைகளை இலக்கு வைத்தும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று தெற்கு லெபனானினுடைய மேற்கு பிரதேசமான நக்கூரா பிரதேசத்திலும் டயர் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து ரத்வான் படைப்பிரிவினர் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பகுதிகளில் மாத்திரம் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களின் விளைவாக 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 3 ஜீப் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இதனோடு சேர்த்து 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். தற்போதும் குறித்த பிரதேசங்களிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளும் வெளியாகி வருகின்றன. அவற்றையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து இந்தியாவினுடைய பிரதமர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்துள்ளார். மேலும் இந்த விஜயத்தின் போது இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையில் பல பில்லியன் டாலர் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவிலே 5 பில்லியன் டாலர்கள் முதலீடுகளை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகத்திடமிருந்து நேரடியாக எண்ணெய் மற்றும் எரிவாயுவை தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்வதற்கான ஒப்பந்தங்களும் இந்தியாவில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கடற்படையை நிலைநிறுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இங்கிருக்க இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு நன்மை பயப்பிக்கக்கூடிய ஒப்பந்தங்களாகும். மேலும் ஈரானுக்கு எதிரான செயற்பாடுகளை வலுப்படுத்தக்கூடிய ஒப்பந்தமாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் முடிவடைந்ததற்கு பின்பு சவுதி அரேபிய அடிமைகள் புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைக்கப் போவதாகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலேயே இந்த முன்மொழிவை முன்வைத்து ஒப்பந்தத்தை முடிக்கப் போவதாகவும் இதன் மூலமாக ஈரானை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை அடிமை சவுதி அரேபியா மேற்கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே போர் முடிவடைந்ததற்கு பின்பு சவுதி அரேபியா முன்வைக்கப் போகும் இந்த முன்மொழிவை ஈரான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த முன்மொழிவை ஈரான் ஏற்றுக்கொள்வதற்கான உச்சழுத்தங்களையும் அடிமை சவுதி அரேபிய தலைமைகள் வழங்குவார்களாம். இவ்வாறு இந்த முன்மொழிவை ஈரான் ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு அரபு நாடுகளுக்கு எதிராக ஈரானினால் ஒரு சிறிய தாக்குதலை கூட மேற்கொள்ள முடியாதாம். இவ்வாறு அரபு நாடுகளை ஈரானினுடைய தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பதற்காகத்தான் இந்த முன்மொழிவை அடிமை சவுதி அரேபியா முன்வைக்கப் போவதாக தற்போது தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஜியோனிஸ் அடிமைகள் அமெரிக்க இராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் அனைத்து விதமான சலுகைகளையும் வழங்கி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு அவர்களுடைய வான்பரப்பையும் நிலப்பரப்பையும் முழுமையாக வழங்கிவிட்டு தற்போது ஈரானை முடக்குவதற்காக முன்மொழிவுகளை முன்வைக்கப் போகின்றார்கள். உண்மையிலேயே சவுதி அரேபியாவுடைய இந்த முன்மொழிவை நினைத்தால் வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருக்கின்றது. மேலும் அடிமை சவுதி அரேபியாவினுடைய இந்த முன்மொழிவுகளை ஒரு பொழுதும் ஈரான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவ்வாறு ஈரான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உறவுகள் துண்டிக்கப்பட வேண்டும். மேலும் அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் வெளியேற்றிவிட்டு அடிமை அரபு நாடுகள் ஈரானோடு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் மாத்திரம்தான் ஈரானினுடைய நிபந்தனைகளை இந்த அடிமைகள் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அடிமை சவுதி அரேபியா முன்வைத்திருக்கக்கூடிய ஒப்பந்தங்களையும் முன்மொழிவுகளையும் ஈரானிய தலைமைகள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் இஸ்லாமிய வல்லரசை கண்டு அடிமை சவுதி அரேபியா பயப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான போரின் மூலமாக ஈரானிய தலைமைகளை படுகொலை செய்வதன் மூலமாக ஈரானை முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியும். எதிர்ப்பற்றுக்களை முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியும். காசாவிலே பலஸ்தீனிய போர்
போராளிகளை முடிவுக்கு கொண்டு வந்துவிட முடியும் என்றே சவுதி அரேபிய அடிமைகள் உட்பட ஏனைய குட்டி அடிமைகளும் நினைத்திருந்தார்கள். ஆனால் தற்போது அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டன. ஈரானுக்கு எதிரான போர் ஈரான் இஸ்லாமிய குடியரசை ஈரான் இஸ்லாமிய வல்லரசாக மாற்றிவிட்டது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது. இதனால் தற்போது சவுதி அரேபிய அடிமைகளுக்கும் ஏனைய குட்டி அடிமைகளுக்கும் பயம் அதிகரித்து விட்டது. இதனாலேயே தற்போது ஈரானை கட்டுப்படுத்த வேண்டும், எதிர்ப்பற்றுக்களை கட்டுப்படுத்த வேண்டும், இவர்களுடைய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என சவுதி அரேபிய அடிமைகள் தந்திரமாக காய்களை நகர்த்துகின்றார்கள். இருப்பினும் இந்த காய் நகர்த்தல்கள் ஒரு பொழுதும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்பு இருந்ததை போன்று இதற்கு பிறகு ஒரு பொழுதும் மத்திய கிழக்கு பிராந்தியம் இருக்கப் போவதில்லை. இதுவே களத்தினுடைய உண்மையான யதார்த்தமாகும். அடுத்து கடந்த மார்ச் மாதம் 2ஆம் திகதி ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான காணொலி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. ஈரானிய ஊடகங்கள் மூலமாகவே குறித்த காணொலி வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது கடந்த மார்ச் மாதம் 2ஆம் திகதி ஈரான் குவைத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே அமெரிக்க தளமானது தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலுக்காக ஈரான் ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் மாத்திரம் பயன்படுத்தவில்லை. ஈரானிடம் இருக்கக்கூடிய பழைய போர் விமானமான 2 F-5 போர் விமானங்களை ஈரானிய தலைமைகள் பயன்படுத்தியுள்ளார்கள். மேலும் இந்த 2 F-5 போர் விமானங்களையும் 2 விமானிகள் தந்திரமாக செயற்படுத்தியுள்ளார்கள். அதாவது குறைந்தளவான வளத்தை பயன்படுத்தி பழைய போர் விமானத்தை பயன்படுத்தி 2 விமானிகளும் குவைத்தினுடைய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்களை அமெரிக்க விமானப்படையினாலும் வான் பாதுகாப்பு படையினாலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் ஈரானிய விமானங்களை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் களத்திலே உச்ச தாக்குதல்களை ஈரானிய விமானிகள் மேற்கொண்டதற்கு பின்பு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பு குவைத்தினுடைய வான்பரப்பில் 2 விமானங்கள் இருப்பதனை அமெரிக்க வான் பாதுகாப்பு படைப்பிரிவினர் கண்டறிந்துள்ளார்கள். பிறகு குறித்த விமானங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஈரானிய போர் விமானங்கள் என்று நினைத்து குறித்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஆனால் குறித்த போர் விமானங்கள் இரண்டும் அமெரிக்காவினுடைய F-15 போர் விமானங்களாகும். 2 ஈரானிய விமானிகளும் தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு பழைய விமானமான F-5 போர் விமானத்தினை பாதுகாப்பாக ஈரானுக்கு நகர்த்தி சென்றுள்ளார்கள். இவ்வாறு தான் குவைத்தினுடைய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் அமெரிக்க இராணுவம் ஈரானினுடைய போர் விமானம் என்று நினைத்து அமெரிக்க போர் விமானங்களையே சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவற்றை தெளிவுபடுத்தக்கூடிய காணொலியையே தற்போது ஈரான் வெளியிட்டுள்ளது. இந்த காணொலியை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதாவது ஈரானினுடைய 2 விமானிகள் பழைய போர் விமானங்களை பயன்படுத்தி மேற்கொண்டிருக்கக்கூடிய சாகசத்தை இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் அமெரிக்காவினுடைய தோல்வியையும் இழப்புகளையும் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து சீனாவிலிருந்து திரும்பிய டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய அதிகாரிகளும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக நடைமுறைப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்க இராணுவம் தயாராகிவிட்டதாக சில அதிகாரிகள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்கள். ஈரானினுடைய காக் தீவை கைப்பற்றுவதற்கும் ஈரானிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை கைப்பற்றுவதற்கும் ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தயாராகி வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தளபதி ஒருவர் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். இன்னும் பல நாட்கள் அல்லது பல வாரங்களுக்கு நீடிக்கக்கூடிய ஈரானுக்கு எதிரான போருக்கு நாங்கள் முழுமையாக தயாராகி வருகின்றோம். ஈரானுக்கு எதிரான போர் தொடங்குவது நெருங்கிவிட்டது. அனைத்து தயார்படுத்தல்களும் முடிவடைந்து விட்டன. இன்னும் 1-2 நாட்களுக்குள் அல்லது இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் முடித்துவிட்டோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவுக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றோம் என குறித்த இஸ்ரேலிய இராணுவ தளபதி ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே ஈரானை கண்காணிப்பதற்காக அமெரிக்காவினுடைய உளவு விமானங்களும் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பாவிலிருந்து தொடர்ச்சியாக விமானப்படைகள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்பட்டு வருகின்றன. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு எவ்வாறு ஈரானுக்கு எதிரான உளவு விமானங்கள் செயற்படுத்தப்பட்டிருந்ததோ, ஈரான் தொடர்பான கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததோ அது போன்ற கண்காணிப்புகளே தற்போது கடந்த 24 மணி நேரமாக நடைபெற்று வருகின்றன. பாரசீக வளைகுடா பிரதேசம் தொடக்கம் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் நிரம்பி வழிகின்றன. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமான கட்டளை தளத்திலே போர் விமானங்கள் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளன. ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களும் முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே விரைவில் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும். மேலும் இதற்கு பதிலடியாக ஈரானும் அடுத்த கட்ட உச்சாட்டத்தினை ஆரம்பிக்கும். ஈரானினுடைய ட்ரூ ப்ராமிஸ் 5க்கான நேரமும் நெருங்கிவிட்டது.
அத்தோடு ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றிரவும் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல தலைமையகங்களை இலக்கு வைத்தும் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் குர்திஸ்தான் பிரதேசம் ஈரானினுடைய தாக்குதல்களினால் பற்றி எறிகின்றது. இப்படியான நிலைமையில் குர்திஸ்தான் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார்கள். ஈரான் எங்களுடைய சிவப்பு கோடுகளை கடந்துவிட்டது, எங்களுடைய தலைமைகளை படுகொலை செய்கின்றது, எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றது, இதனால் நாங்கள் இதற்கு பிறகும் அமைதியாக இருக்கப் போவதில்லை, ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என குர்திஸ்தான் குழுக்கள் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களாக குர்திஸ்தான் பிரதேசத்திலே அமெரிக்க போர் விமானங்களுடைய நடமாட்டமும் அதிகரித்துள்ளது. அமெரிக்க இராணுவம் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான பயிற்சி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இதனால் குர்திஸ்தான் பிரதேசம் வழியாக ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தற்போது எழுந்துள்ளன. இருப்பினும் இவ்வாறு ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக குர்திஸ்தான் பிரதேசம் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கும். இதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஈரான் முழுமையாக வடிவமைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது குர்திஸ்தான் பிரிவினைவாதிகள் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டால் குர்திஸ்தானிலே இருக்கக்கூடிய பர்சானியின் அரசாங்கத்தினை சிதைப்பதற்கான தாக்குதல்களையும் ஈரான் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் நிலைமைகள் தற்போது உச்சக்கட்ட பதற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.